இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு ரேங்க் இருக்கு. இப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பரலோகத்தில் அவருடைய ஸ்டார்ஸ் எல்லாம் கலெக்டி வைத்திருக்கிறார். தூதர்களுடைய வர்ஷிப்பை கலெக்டி, பிதாவுடைய குமாரன் என்று சொல்வது கலட்டி வைத்திருக்கிறார். பிதாவுக்கு கொள்ளையாடின பொருளாக எண்ணுவதை கலட்டி வைத்திருக்கிறார். அந்த பெயர் வேண்டாம், நான் போகிறேன், நான் போகிறேன், பூமிக்கு போகிறேன் அப்படி தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் பரலோகத்திலே களைந்து வைத்து விட்டு இந்த பூமிக்கு வந்தார். அதாங்க கிறிஸ்மஸ். அன்றைக்கு அவர் ஸ்டார்ஸை கழட்டி வைக்க போய் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஸ்டார்ஸை ஒவ்வொரு வீட்லேயும் ஃப்ரண்ட்டில் கிறிஸ்மஸ்க்கு ஏற்றிக்கிறோம் போல. பிரைஸ் காட். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்டார்ஸ் நம்ம போடுறதுக்கு காரணம் அவருடைய ஸ்டார் அன்னைக்கு இறக்கி வச்சு பூமிக்கு வந்தது மட்டுமல்ல, அடிமையின் கோலம் எடுத்தார், மனுஷ சாயலானார். ஓகே, அந்த மனுஷனுக்கு ஒரு அடிமை இருப்பானே, அடிமையின் கோலம் எடுத்தார்.